எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. பட்டு பட்டுன்னு இட்லி போட்டேன். 2, 3 தக்காளி எடுத்தேன். தக்காளி எடுத்து நல்லா கசக்கி நல்லா பிசைஞ்சு ஒரு காஞ்ச மிளகா போட்டு 2 பச்சை மிளகா போட்டு கறிவேப்பிலை போட்டு தடக்க பண்ணி ஒரு 2 பூண்டு பல் போட்டு தட்டி வதக்கி தக்காளி சட்னி செய்துட்டேன். இங்கே பாருங்க கைஸ், இது வந்து தக்காளி சட்னி அண்ட் இட்லி. இது கூட சிம்பிளான சாப்பாடு இன்றைக்கி நைட் டின்னர் இது. ஓகே கைஸ், இதை நீங்களும் பார்த்து ஃபாலோ பண்ணி இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ஷார்ட் டைமில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி இது. நம்ம தக்காளி சட்னியும் கூட இட்லி. ஓகே கைஸ், ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டாபட் நான் பண்ணால் அதால் உங்களுக்கு எல்லா வீடியோவும் போட முடியல. எப்படி செய்துன்றது முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு 2 பூண்டு பல் தட்டி போட்டு வதக்கிட்டு அதன் பிறகு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு தக்காளி நல்லா பிசைஞ்சு அதில் கொட்டி அப்படியே கிளறி நல்லா சுண்ட வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான். ஓகே கேஸ், தேவைப்பட்ட வேண்டு மஞ்சள் தூள் போட்டு ஒன்லி லைட்டாக மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதான், தேவையான அளவு. ஓகே கைஸ், இதை செய்து நீங்கள் பாருங்கள். ஓகே பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.